இன்றைக்கு எதுலயோ ஊழல் பண்றாங்க. காட்டில் கடைசியில் உடம்புல இருக்கிற உறுப்பையும் விட்டு வைக்கல, உடல்ல இருக்கிற உறுப்பையும் விட்டு வைக்கல. நீ மேல் திமுக காரர் நடத்துகிற மருத்துவமனைக்கு ஜாக்கிரதையா போங்க. போயிட்டு வந்த பிறகு ஸ்கேன் பண்ணி பாருங்க உள்ள நம்ம உறுப்பு இருக்குதா இல்லையான்னு. ஏன்னா திமுக எம்எல்ஏ நடத்துகிற மருத்துவமனையில் கிட்னி முறைகேடாக ஏழை மக்களிடத்து எடுக்கப்பட்டதாக புகார் வந்து எது திமுக ஆட்சி, திமுக எம்எல்ஏ அவருடைய மருத்துவமனையில் ஆய்வு செஞ்சு, அதிகாரிகள் ஆய்வு செஞ்சு முறைகேடு இருப்பதாக சொல்லி அந்த உரிமத்தை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. தப்பு நடந்திருக்குல்ல. யாருடைய அரசாங்கம்? திமுக அரசாங்கம். யாரு? திமுக எம்எல்ஏ. யார் விசாரணை பண்ணது? திமுக அரசு விசாரணை பண்ணுது. யார் அந்த உரிமத்தை ரத்து பண்ணது? திமுக. அப்படின்னா கைது பண்ணணும்ல. சாதாரண கிராமத்தில் ஒரு பிரச்சனைனா உடனே கைது பண்றீங்க. இங்க இருக்கின்ற விவசாயி நிலத்தை எடுக்கிறன்னு போராட்டம் பண்ணா உடனே குண்டர் சட்டத்தில் போடுறீங்க. உறுப்பு மாற்று உறுப்பை திருடுறவர்களுக்கு விடலாமா? அது கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிக்காத இருந்தாலும் பரவாயில்ல, திமுக அரசாங்கமே அதற்கென்று அதிகாரி நியமித்து கண்டுபிடிச்சு முறைகேடு நடப்பதாக எண்ணி அந்த உரிமத்தை, உறுப்பு மாற்று உரிமத்தை ரத்து பண்ணியிருக்காங்க. ஆக கிட்னி கூட விட்டு வைக்க மாட்டாங்க இனிமேல். இன்னைக்கு எதுக்கா போய் கிராமத்தில் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு சொல்லுங்க, மனுஷனை கிடைக்கிற மாதிரி இந்த அரசாங்கம் மனிதரையும் விட்டு வைக்கல. இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. நான் முதலமைச்சர் அந்த காலத்தில் 2 கையும் இல்லாத ஒரு தொழிலாளி என்னை வந்து சந்தித்து எனக்கு 2 கையும் பொருத்த வேண்டும் என்று சொன்னார். நான் எங்கே போக 2 கையும் பொருத்த முடியும்? இல்லை மருத்துவர் சொல்கிறாங்க முதலமைச்சர் முயற்சி பண்ணால் கொடுக்கலான்னாங்க. உடனே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைத்து இதற்கு ஒரு டாக்டர் டீமை போட்டு விசாரித்து அவர் உடம்புல டெஸ்ட் பண்ணி இறந்தவர் உடலிலிருந்து 2 கையும் வெட்டி அவருக்கு பொருத்தி இன்றைக்கு நலமோடு வளமோடு கல்யாண திருமணமாகி குழந்தையோடு இருக்கிறார். அண்ணா திமுக ஆட்சியில் கையில்லாத போனா கையோட வரலாம். திமுக ஆட்சியில் இன்றைக்கு கால்பந்து வீராங்கனை உடல்நிலை சரியில்லைன்றது, காலில் பிரச்சனைக்குன்னு மருத்துவமனைக்கு போய் உயிரோட போனையும் உயிர் இல்லாத வர முடியும். அப்படித்தான் திமுக ஆட்சியில் இருக்குது. இன்றைக்கு நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனைக்கு சளிக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணால் நாய்க்கடி ஊசி போட்டாங்க. இன்னைக்கு வரும்போது சொன்னார் அருமை சகோதரர், நம்முடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் முக்கு சுப்பிரமணியம் சொன்னாங்க, இங்க இருக்கிற மருத்துவமனையில் டாக்டர் கிடையாது, நர்ஸ் கிடையாது, மருத்துவ உதவியாளர் கிடையாது, மெயின்டெனன்ஸ் இல்லை. அவ்வளவு மோசம். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இங்கே இந்த பிரசவ வார்டு, அதாவது அற்புதமா அதுக்காக நிதி ஒதுக்கீடு செஞ்சு நாங்கள் அண்ணா திமுக ஆட்சியில் சிறப்பாக செயல்பட்டோம். அதெல்லாம் இன்னைக்கு முடங்கி கிடக்குது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முளைக்கின்ற பொழுது இந்த மகப்பேறு மருத்துவமனை மிக சிறப்பாக செயல்படும். இதெல்லாம் ஏழைகளுக்காக கொண்டு வந்த திட்டம், அதையெல்லாம் முடக்கியிருக்காங்க. அதே போல கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கிற பகுதியை தேர்ந்தெடுத்து அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டாந்தோம். ஒவ்வொரு அம்மா மினி கிளினிக்கும் ஒரு டாக்டர், எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு நர்ஸு, ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு இருந்தது. அங்கே ஏழை மக்கள் அந்த அம்மா மினி கிளினிக்கு போய் சிகிச்சை பெற்றுவாங்க. அது கூட பொறுக்க முடியாத அதையும் ரத்து பண்ணார் திரு ஸ்டாலின் அவர்களே. மீண்டும் மக்களுடைய ஆதரவோடு அண்ணா திமுக ஆட்சி மலரும். அப்பொழுது 2000 அம்மா மினிக்கில் 4000 அம்மா மினிக்கிலுக்கு திறக்கப்படும். கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு நல்ல சிகிச்சை கொடுக்கப்படும். நீ எதை மூடுறியோ அதெல்லாம் அண்ணா திமுக திறக்கப்படும். அதுபோல எதிர்த்த திட்டத்தை அண்ணா திமுக மக்களுக்காக கொண்டு வந்த திட்டத்தை, பல திட்டத்தை நீங்க ரத்து பண்ணியிருக்கிறீங்க. அனைத்து திட்டங்களும் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தொடரும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.